வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். விண்வெளி பயணம், கடல்சார் அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு போன்ற துறைகளிலும் நெதர்லாந்துடன் நாம் இணைந்து செயல்படுவோம். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தமிழக அமைச்சரவை பட்டியலை ஆளுநர் மாளிகை வெளியீடு. தமிழக முதலமைச்சர் விஜயின் கீழ் காவல், உள்துறை, பொது நிர்வாகம் உள்ளிட்ட 16 துறைகள் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டார். ஹமாஸ் அமைப்பின் மூத்த இராணுவ தளபதி இசுதீன் அல் ஹத்தாத். இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 60வது போட்டி. குஜராத்தை வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடனான தனது பேச்சுவார்த்தைகள் விரிவானவையாகவும் பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கியதாகவும் இருந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடனான பேச்சுவார்த்தை குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதில் பிரதமர் ராப் ஜெட்டனுடனான தனது பேச்சுவார்த்தைகள் விரிவானவையாகவும் பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கியதாகவும் இருந்ததாக தெரிவித்தார். இவற்றுள் ஒன்று பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு சார்ந்தது ஆகும் என்று கூறினார். பாதுகாப்பு துறைக்கான செயல் திட்டம் ஒன்றை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து உரையாற்றியுள்ளதாக கூறினார். மேலும் விண்வெளி பயணம், கடல்சார் அமைப்புகள் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு போன்ற துறைகளிலும் நாம் இணைந்து செயல்பட முடியும் என்று தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் விஜய் காவல், உள்துறை, பொது நிர்வாகம் உள்ளிட்ட 16 துறைகளில் செயல்பட உள்ளார். தமிழக முதலமைச்சராக விஜய் கடந்த 10ஆம் தேதி பதவியேற்ற நிலையில் அவருடன் 9 பேர் கொண்ட அமைச்சர்களும் பதவியேற்றனர். இதைத் தொடர்ந்து தமிழக அமைச்சரவை பட்டியலை ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. அதில் முதலமைச்சர் விஜய் காவல், உள்துறை, பொது நிர்வாகம் உள்ளிட்ட 16 துறைகளும், அமைச்சர் செங்கோட்டையன் நிதித்துறையும், அமைச்சர் ஆனந்த் ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வளத்துறையும், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறையும், அமைச்சர் அருண்ராஜ் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும், அமைச்சர் வெங்கட்ரமணன் உணவு மற்றும் பொது விநியோகமும், அமைச்சர் நிர்மல்குமார் மின்சாரம் மற்றும் சட்டத்துறையும், அமைச்சர் ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறையும், அமைச்சர் பிரபு கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறையும், அமைச்சர் கீர்த்தனா தொழில்துறை ஆகியவற்றை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பின் மூத்த இராணுவ தளபதி இசுதீன் அல் ஹத்தாத் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி அன்று இஸ்ரேலில் நடத்தப்பட்ட தாக்குதலின் முக்கிய குற்றவாளி ஹமாஸ் அமைப்பின் மூத்த இராணுவ தளபதி இசுதீன் அல் ஹத்தாத் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இவருடன் சேர்ந்து வான்வழி தாக்குதலில் அவரது மனைவி மற்றும் 19 வயது மகளும் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டனர். இவர்களது இறுதி சடங்கு மற்றும் தொழுகை மத்திய காசாவில் உள்ள அல் அக்ஸா சுகதா மசூதியில் நடைபெறதாக தனியார் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் இவரை உயிர் மாய்க்கம் செய்ய பல முயற்சிகளில் இருந்து இவர் தொடர்ந்து தப்பித்து வந்ததால் ஹமாஸ் வட்டாரத்தில் இவரை கோஸ்ட் என்று அழைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இவரை பிடித்து கொடுப்பவருக்கு இஸ்ரேல் $7.5 லட்சம் வெகுமதி அறிவித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 60வது போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி பெற்றுள்ளது. கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 60வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி கொல்கத்தா அணி முதலில் பேட்டிங் செய்தது. 20 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன்கள் எடுத்தது. இதில் அதிரடியாக விளையாடிய ஃபின் ஆலன் 93 ரன்களும், அன்கிரீஸ் ரகுவன்ஷி 82 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 248 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 218 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதில் சிறப்பாக விளையாடிய சுப்மன் கில் 85 ரன்களும், ஜாஸ் பட்லர் 57 ரன்களும், சாய் சுதர்சன் 53 ரன்களும் எடுத்தனர். இந்த நிலையில் கொல்கத்தா அணி 29 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தருமபுரியில் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் சதீஷ் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் மைதானத்தில் தருமபுரி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் ரே சதீஷ் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் ஆகியோர் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஜெயதேவராஜ் முன்னிலையில் பள்ளி வாகனங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் சரிவர பராமரிக்கப்படாத 2 பள்ளி வாகனங்களுக்கு ரூபாய் 1000 அபராதமும், ஓட்டுநர் உரிமம் இல்லாத மற்றும் அவசர கால வழிகளை சரிவர பராமரிக்காத பள்ளி வாகன ஓட்டுநருக்கு ரூபாய் 5000 அபராதமும், முதலுதவி பெட்டிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திய 10 பள்ளி வாகனங்களுக்கு தலா ரூபாய் 100 அபராதமும் விதித்து மாவட்ட ஆட்சியர் சதீஷ் உத்தரவிட்டார். மேலும் பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பு நலன் கருதி பள்ளி வாகனங்களில் செல்லும்
உதவியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு தீ அணைப்பான் உள்ளிட்ட கருவிகளை இயக்குவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் தாமோதரன் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கரூரில் கோடையின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, இளநீர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். ஆண்டுதோறும் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் சொல்ல முடியாத அளவிற்கு துயரத்திற்கு ஆளாகின்றனர். இது போன்ற நேரங்களில் பொதுமக்கள் குளிர்பானங்களை அருந்தி தங்களது உடல் சூட்டை தணித்துக் கொள்கின்றனர். இந்த நிலையில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் திமுக சார்பில் கரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு கோடை காலம் முடியும் வரை நாள்தோறும் நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று கரூர் பழைய பேருந்து நிலைய ரவுண்டானா அருகே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்து இளநீர், வெள்ளரிக்காய், தர்பூசணி, நீர்மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். அப்போது நீர்மோர் வழங்கிய செந்தில் பாலாஜிக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மனு தர்மத்தின் இன்னொரு முகம்தான் நீட் தேர்வு என்றும், நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் வணிக நிறுவனங்களாக மாறிவிட்டன என்றும் திராவிடர் கழக தலைவர் வீரமணி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை முற்றாக ஒழிக்க வலியுறுத்தி திராவிடர் கழகம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூரில் திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய வீரமணி, மனு தர்மத்தின் ஒரு முகம்தான் நீட் தேர்வு என்று தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திருமாவளவன், நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே எதிரானது, மாணவ செல்வங்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் எதிரானது என தெரிவித்தார். நீட் தேர்வை ஒழிக்க கோரி புதுக்கோட்டையில் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் கட்சிகள் பங்கேற்றன. வினாத்தாள் முன்கூட்டி வெளியானதாக கூறி மே 3ஆம் நாள் நடைபெற்ற நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்துவிட்டது. ஜூன் 21ஆம் நாள் மறு தேர்வு நடைபெறும் என்றும், அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வை கணினி வழியில் நடத்த திட்டமிட்டு உள்ளதாகவும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் நீட் தேர்வை ஒழிக்க கோரி தமிழ்நாடு நாடு முழுவதும் திராவிடர் கழகம் சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் கட்சிகள் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர். காரைக்கால் பேரளம் வரையிலான புதிய ரயில் பாதையில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பயணிகள் ரயில் போக்குவரத்து மே 20ஆம் நாள் தொடங்க உள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால், திருவாரூர் மாவட்டம் பேரளம் இடையே அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டு கடந்த ஆண்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த தடத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மே 20ஆம் நாள் முதல் காரைக்கால் பேரளம் வழித்தடத்தில் 40 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் பயணிகள் ரயில் போக்குவரத்து தொடங்க உள்ளது. இந்த வழித்தடத்தில் திருநள்ளாற்றில் புதிய ரயில் நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதில் தாம்பரம், மயிலாடுதுறை, பேரளம், திருநள்ளாறு, காரைக்கால், வேளாங்கண்ணி என புதிய ரயில் இயக்கப்பட உள்ளது. அதன்படி வேளாங்கண்ணியில் நாள்தோறும் இரவு 9:50 மணிக்கு புறப்படும் கம்பன் விரைவு ரயில் காரைக்கால், திருநள்ளாறு, பேரளம், மயிலாடுதுறை வழியாக தாம்பரத்திற்கு அதிகாலை 4:35 மணிக்கு செல்லும். இந்த ரயில் தாம்பரத்தில் நாள்தோறும் இரவு 9:30 மணிக்கு புறப்பட்டு மயிலாடுதுறை, பேரளம், அம்பகரத்தூர், திருநள்ளாறு, காரைக்கால் வழியாக வேளாங்கண்ணிக்கு அதிகாலை 4:30 மணிக்கு சென்றடைகிறது. இதேபோல் பயணியர் ரயில் காலை 6:30 மணிக்கு வேளாங்கண்ணியில் புறப்பட்டு நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால், திருநள்ளாறு, அம்பகரத்தூர், பேரளம் வழியாக மயிலாடுதுறைக்கு காலை 8:40 மணிக்கு வந்து சேரும். மீண்டும் மயிலாடுதுறையில் மாலை 4:40 மணிக்கு புறப்பட்டு வேளாங்கண்ணிக்கு இரவு 7:20 மணிக்கு சென்றடையும். திருநள்ளாற்றில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் புதிதாக ரயில் நிலையம் அமைக்கப்பட்டு மே 20ஆம் நாள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இதனால் திருநள்ளாறு பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். திருநள்ளாறு தர்பாராணீஸ்வரர், சனீஸ்வரர் பகவான் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புது கிராமத்தில் ரயில்வே நிர்வாகம் கழிவுநீர் செல்லும் பாதையை அடைத்ததால் ஆங்காங்கே குளம் போல கழிவுநீர் தேங்கியது. கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட புது கிராமம் வாறுகால் வழியாக செல்லும் கழிவுநீர் ரயில்வே தண்டவாளம் அருகே உள்ளே பாதை வழியாக சென்று வந்தது. தங்களது பாதை வழியாக கழிவுநீர் செல்வதை தடுக்க வேண்டும், இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் கோவில்பட்டி நகராட்சிக்கு கடிதம் எழுதியுள்ளது. இந்த நிலையில் புது கிராமத்தில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் தங்கள் பாதை வழியாக செல்லாதவாறு ரயில்வே நிர்வாகம் மண்ணை கொண்டு அடைத்து விட்டதால்
கழிவுநீர் வெளியேற முடியாமல் ஆங்காங்கே குளம் போல தேங்கியது. இதனால் தீய நாற்றம் வீசுவது மட்டுமின்றி சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அங்கு சென்று பார்வையிட்டு ரயில்வே துறை அதிகாரிகளிடம் பேச்சு நடத்தினார். தற்காலிகமாக கழிவுநீர் செல்வதற்கு ரயில்வே அதிகாரிகள் ஒத்துக்கொண்டனர். அடைக்கப்பட்ட பகுதிகளை நகராட்சி தூய்மை பணியாளர்கள் திறந்துவிட்டதால் தேங்கிய கழிவுநீர் செல்ல தொடங்கியது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வழிபாட்டுக்கு வந்த பக்தர்களிடம் அர்ச்சகர் அதிக கட்டணம் வாங்கி மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை சேர்ந்த கணேசன் கர்ப்பிணி மனைவியுடன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றுள்ளார். வழிபாட்டுக்காக அதிகாலை உள்ளே சென்றபோது அங்கு இருந்த அர்ச்சகர் தரிசனம் செய்ய அதிக கட்டணம் வசூலிப்பது மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீண்ட நாளாக தொடரும் இந்த பிரச்சனைக்கு புதிய அரசு தீர்வு காண வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆந்திர மாநிலத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 100 கிலோ கஞ்சாவை திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ஆவடி காவல் மாவட்டத்தில் துணை ஆணையர் பெரோஸ்கான் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஆவடியிலும் அயப்பாக்கத்திலும் ஒரு கும்பல் கஞ்சா விற்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். அயப்பாக்கத்தில் கஞ்சா வாங்குவது போல் சென்று அஞ்சுகம் நகரை சேர்ந்த தயாளன், உதயபிரசந்த், கோபால் கிருஷ்ணன் ஆகிய மூவரை கைது செய்தனர். மூவரும் இருசக்கர வாகனத்தில் ஆந்திர மாநிலம் அனகப்பள்ளி மலைப்பகுதிக்கு சென்று 3 லட்சம் ரூபாய் கொடுத்து 100 கிலோ கஞ்சாவை வாங்கி வந்ததும் அதனை ஆவடியில் உள்ள தயாளனின் அக்கா ஈஸ்வரி வீட்டில் 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் என கூறி வைத்துள்ளனர். இதையடுத்து 100 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் பயணம் மேற்கொள்ளும் சுற்றுலா பயணிகளிடம் மணல்மேடு பகுதிக்கு அழைத்து சென்று தடையை மீறி குளிக்க அனுமதிப்பதால் உயிரிழப்புகள் நேர்வதாக புகார் எழுந்துள்ளது. கோடை விடுமுறை காலத்தில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருவி பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணெய் தேய்த்து அருவிகளில் குளிப்பதையும் காவிரி ஆற்றில் பரிசல் பயணம் மேற்கொள்வதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சின்னாறு பரிசல் துறை, மாமரத்து கடவு பரிசல் துறை, ஊட்டமலை பரிசல் துறைகள் உள்ளன. இம்மூன்று பரிசல் துறைகளிலும் நீர்வரத்திற்கு ஏற்றாற்போல் பரிசல்கள் இயக்க அனுமதிக்கப்படுகிறது. தருமபுரி மாவட்ட நிர்வாகம் நேரடி கட்டுப்பாட்டிலும் பெண்ணாகரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மேற்பார்வையில் மாமரத்து கடவு பரிசல் துறையில் பரிசல்கள் இயக்கப்பட்டு வருகிறது. காவிரி ஆற்றில் அரசின் அனுமதியுடன் சுமார் 420க்கும் மேற்பட்டோர் பரிசல் ஓட்டிகள் உள்ளனர். மாமரத்து கடவு பரிசல் துறையில் இருந்து தொம்பச்சிக்கல் வழியாக ஐவர் பாணி ஐந்தருவி வழியாக மணல்மேடு வரை இயக்கப்படும் பரிசல்களுக்கு 4 பேருக்கு 1500 கட்டணம் செலுத்தி 1 மணி நேரத்திற்குள்ளாக காவிரி ஆற்றில் பரிசல் பயணம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒகேனக்கலில் உள்ள பரிசல் ஓட்டிகளில் சிலரிடம் சுற்றுலா பயணிகளிடம் மணல்மேடு பகுதிகள் குளிக்க அனுமதி அளிப்பதற்கு ஒரு படகிற்கு 2000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை வசூல் செய்கின்றனர். இருபுறமும் தண்ணீர் சூழ்ந்த நடுவே உள்ள மணல்மேட்டு பரிசல் ஓட்டிகள் சுற்றுலா பயணிகளை இறக்கி விடும்போது சில நேரங்களில் நிலை தடுமாறி அவர்கள் கீழே விழுந்து ஆழமான பகுதிக்குள் இழுத்து செல்லப்படுவதால் உயிரிழப்பு நேர்கிறது. அண்மையில் காவிரி ஆற்றில் பரிசல் பயணம் மேற்கொண்ட சென்னை செங்கல்பட்டு பகுதியை சேர்ந்த 6 வயது சிறுவன் மணல்மேடு பகுதியில் இறக்கி விடும்போது நிலை தடுமாறி ஆற்றில் கீழே விழுந்து உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பரிசல்காரர்கள் மணல்மேட்டில் சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றில் குளிப்பதை தடுக்கும் வகையில் கூடுதலாக காவல்துறையினரை பாதுகாப்பில் ஈடுபடுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அருகே வனப்பகுதியை அழித்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மண் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அடுத்த குத்தம்பாக்கத்தில் வனத்துறைக்கு சொந்தமான முந்திரி காடு உள்ளது. சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த காடு முழுவதும் செம்மண் பூமியாகும். இதில் முந்திரி, பனை, தைலம், வேப்பமரம் உள்ளிட்ட மரங்கள் மட்டுமின்றி பல்வேறு மூலிகை செடிகளும் நிறைந்து காணப்படுகின்றன. அதேபோல் மான், முயல், காட்டுப்பன்றி, அணில் ஆகிய விலங்கினங்களும் உள்ளன. இந்த நிலையில் இங்கு நடைபெற்று வரும் செம்மண் கொள்ளையால் இந்த காடு முழுவதும் அழியும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னைக்கு அருகே உள்ள இந்த வனப்பகுதி செம்மண் நிறைந்து காணப்படுவதால் இரவு நேரங்களில் லாரிகள் மற்றும் டிராக்டர் மூலம் கொள்ளையடித்து ஒரு லோடு செம்மண் 10,000 ரூபாய் முதல் 60,000 ரூபாய் வரை விற்று வருகின்றனர். இங்குள்ள மண்ணை கொள்ளையடிக்க மரம், செடி, கொடிகள் இடையூறாக உள்ளதால் அவற்றை அடித்து விடுகின்றனர். இது ஒருபுறம் இருக்க இரவு நேரங்களில் பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள் ஆகியவற்றையும் வாகனங்களில் கொண்டு வந்து கிடங்குகளில் போட்டு செல்கின்றனர். இதனால் வனப்பகுதியில் விலங்குகள் அழியும் நிலை உருவாகியுள்ளது. இதுபோன்ற சட்டவிரோத செயல் குறித்து
வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை என அனைவருக்கும் தெரிந்தும் கண்டும் காணாமல் இருந்து வருகின்றனர். கிராம நிர்வாக அலுவலர் முதல் மாவட்ட நிர்வாகம், முதலமைச்சர் தனி பிரிவு என பலருக்கும் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. குத்தம்பாக்கத்தில் செம்மண் கொள்ளையை தடுத்து மண் வளத்தையும் காட்டு வளத்தையும் காக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகும். கன்னியாகுமரி கடையாளமூடு அருகே பள்ளிக்கூடம் மற்றும் பள்ளி வாசல் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள் உள்ள பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்றாததை கண்டித்து பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் கோவில், பள்ளி மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள இடங்களின் அருகே 500 மீட்டர் தொலைவில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் கடையாளமூடு கடையல் பகுதியில் பள்ளி, மசூதி, தேவாலயம் அமைந்துள்ள இடத்திற்கு 500 மீட்டர் தொலைவில் செயல்படும் அரசு மதுபான கடை அகற்றப்படாததை கண்டித்து அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் டாஸ்மாக் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் உலா வந்த புலி குட்டிகளை சுற்றுலா பயணிகள் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றியுள்ளனர். இதனால் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி இல்லை என வனத்துறை அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மதிக்கெட்டான் சோலை, பேரிஜம் ஏரி போன்ற பகுதிகள் பாதுகாக்கப்பட்டு குறைந்த அளவே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் அரிதாக காணப்படும் கருமந்தி, காட்டு யானை, மான், கேளையாடு, கருஞ்சிறுத்தை, புலிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. பேரிஜம் ஏரிக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் நிலையில் மதிக்கெட்டான் சோலை அருகே 4 புலிக்குட்டிகள் சாலையில் விளையாடியதை கண்டு வீடியோ எடுத்துள்ளனர். இதை சமூக வலைதளத்தில் பதிவிட்டதால் பாதுகாப்பு கருதி பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு வனத்துறை அனுமதி மறுத்துள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்த உத்தரவு நீடிக்கும் என வனச்சரக அலுவலர் தெரிவித்துள்ளனர். துறைசார் IAS அகாடமி மற்றும் ஸ்ரீ சிவா வித்யாலயா அறக்கட்டளை இணைந்து நடத்தும் TNPSC தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பினை காவல் துணை ஆணையர் ஹரிகுமார் தொடங்கி வைத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகில் கல்வி சேவைகளுக்காக ஸ்ரீ சிவா வித்யாலயா அறக்கட்டளை தொடக்க விழா துறைசார் IAS அகாடமி இயக்குனர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் காவல் துணை ஆணையர் ஹரிகுமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி ஸ்ரீ சிவா வித்யாலயா அறக்கட்டளையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து துறைசார் IAS அகாடமி மற்றும் ஸ்ரீ சிவா வித்யாலயா அறக்கட்டளை இணைந்து நடத்தும் TNPSC தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பினை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு கையேடுகளை வழங்கினார். இதில் தீக்ஷா அறக்கட்டளை நிறுவனர் மூவேந்தன், இணை இயக்குநர்கள் ஸ்ரீதரன், அர்ச்சனா, ஸ்ரீ சிவா வித்யாலயா அறக்கட்டளை கௌரவ தலைவர் மாணிக் சிவராஜ், வழக்கறிஞர் வசீகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்காசியில் CBI இயக்குனர் பதவி நீட்டிப்பு மற்றும் நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்தும் மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் முன்பு CBI இயக்குனர் பதவி நீட்டிப்பு மற்றும் நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்தும் மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நீட் தேர்வை மாநில அரசுகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் அரசு உத்தரவையும் மீறி மீண்டும் டாஸ்மாக் கடையை திறக்க முயற்சி நடப்பதாக கூறி கடை முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் உள்ள சேலாங்கேணி தெருவின் முன்பகுதியில் டாஸ்மாக் செயல்பட்டு வருகிறது. இக்கடையில் மது வாங்குபவர்கள் சாலையிலேயே அமர்ந்து மது அருந்துவதும் காலி பாட்டில்களை நடு ரோட்டிலேயே உடைப்பதும் தொடர்கதையாக உள்ளது. இதனால் முகூர்த்த நாட்களில் இந்த சாலையில் வாகனங்கள் செல்ல முடிவதில்லை என்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் தினமும் பெரும் அச்சத்தோடு தான் இந்த வழியை கடக்க வேண்டியுள்ளது என அப்பகுதி பெண்கள் கண்ணீருடன் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள், பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஏராளமானோர் திரண்டு வந்து டாஸ்மாக் கடை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து இந்த கடையை நிரந்தரமாக மூட கோரி கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திண்டுக்கல் கிழக்கு தாசில்தார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திண்டுக்கல் கிழக்கு தாசில்தார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
ஆம்பூர் அருகே நாய்க்கு வைத்த உணவை உட்கொண்ட குழந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் மாதக்கடப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். இவருக்கு திருமணமாகி ஒரு ஆண் மற்றும் 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இதைத் தொடர்ந்து சதீஷின் மனைவி ஸ்ரேயா கடந்த 10ஆம் தேதி வீட்டில் கோழிக்கறி குழம்பு செய்துள்ளார். இதன் பின்னர் ஸ்ரேயா மீதமிருந்த அந்த கோழிக்கறி குழம்பை நாய்க்கு 12ஆம் தேதி வைத்துள்ளார். அப்போது வீட்டில் விளையாடி கொண்டிருந்த ஸ்ரேயாவின் 3 வயது குழந்தை பூமிகா மற்றும் அவரது தங்கையான 1 வயதுடைய ரேணுகாவும் நாய்க்கு வைத்த உணவை தெரியாமல் சாப்பிட்டுள்ளனர். இதனால் இருவருக்கும் உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் பெற்றோர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதன் பின்னர் பூமிகாவிற்கு உடல்நலக் குறைவு அதிகமானதால் மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் கடந்த 3 தினங்களாக குழந்தை பூமிகாவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை பூமிகா பரிதாபமாக உயிரிழந்தார். நாய்க்கு வைத்த உணவை உண்ட 3 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாழப்பாடியில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் பாலாலயம் செய்யப்பட்டதை தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் திருப்பணிகள் தொடங்கியது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் ரயில்வே ஸ்டேஷன் அருகே ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்மன் உடனுறை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் 600 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக உள்ளதால் திருக்கோவிலின் மூலவர் சன்னதி, அர்த்த மண்டபம், தரைத்தளம் என முற்றிலும் சேதமடைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் கோவில் திருப்பணிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். இதனையடுத்து கோவில் திருப்பணிகள் தொடங்க கடந்த திமுக அரசு சார்பில் மூலவர் சன்னதி, அர்த்த மண்டபம் ஆகியவை ரூபாய் 23 லட்சம் மதிப்பீட்டிலும், தரைத்தளம் 12 லட்சம் மதிப்பீட்டிலும் மொத்தம் 35 லட்சத்திற்கும் ஒர்க் ஆர்டர் கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து கோவில் திருப்பணிகள் தொடங்க கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாடாலயம் செய்யப்பட்ட நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் கிடப்பில் போடப்பட்டது. இதனையடுத்து உபயதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் நிதியுதவியுடன் மூலவர் சன்னதி, அர்த்த மண்டபம், தரைத்தளம் என கோவில் திருப்பணியை தொடங்க பழைய மூலவர் சன்னதியை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அப்புறப்படுத்தும் பணிகள் தொடங்கியது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். விண்வெளி பயணம், கடல்சார் அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு போன்ற துறைகளிலும் நெதர்லாந்துடன் நாம் இணைந்து செயல்படுவோம். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தமிழக அமைச்சரவை பட்டியலை ஆளுநர் மாளிகை வெளியீடு. தமிழக முதலமைச்சர் விஜயின் கீழ் காவல், உள்துறை, பொது நிர்வாகம் உள்ளிட்ட 16 துறைகள் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டார் ஹமாஸ் அமைப்பின் மூத்த இராணுவ தளபதி இசுதீன் அல் ஹத்தாத். இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 60வது போட்டி. குஜராத்தை வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.